வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 19th பிப்ரவரி போஸ்ட் மார்க் போட்டு பார்த்துருந்தோம். அதாவது எஸ்டர்டே வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், போர் வரப்போகுது, யூஎஸ் அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, ஈரானும் மிலிட்ரி ட்ரில்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆக்சியாஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு அதை வந்து நான் ஷேர் பண்ணேன். ஆனால் அதுக்கு நம்ம மார்க்கெட் இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கறதான் தெரியல. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆகுது, கிரீன்ல தான் க்ளோஸ் ஆகுது. ஆனா நம்ம மார்க்கெட்டு ஓவரா ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்காங்களேன். ஏதாவது ஒரு நியூஸ் வராதா, ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து வச்சு செஞ்சிருக்கிறாங்க நம்ம மார்க்கெட்டை. ஸோ ஒரு ஒர்ஸ்ட் ஃபால் அப்படிங்கிறதான் சொல்லணும். அதாவது என்னன்னு சொல்றது, மண்டே மார்க்கெட்டு ஹைல போச்சு, நியர்லி 210 பாயிண்ட்ஸ் ஹைல போச்சு. டியூஸ்டே 40 பாயிண்ட்ஸ் ஹைல போச்சு, ஸோ 250 பாயிண்ட்ஸ் ஆச்சு. வெனஸ்டே 90 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆச்சு எஸ்டர்டே. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 340 பாயிண்ட்ஸ் இந்த 3 நாளாக மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த 25,800 அந்த 850 அந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு எஸ்டர்டே வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு காலையில் அதே லெவலில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து இந்த 3 நாளாக என்ன கெயின் ஆச்சா அதுக்கு மேலே 40 பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நியர்லி வந்து 365 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்குது. ஆவரேஜ் க்ளோசிங் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து க்ளோசிங் லோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 பாயிண்ட்ஸ் டவுன், ஆவரேஜ் க்ளோசிங்னால 365 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. எப்படா மார்க்கெட் ஏறும், எல்லாத்தையும் வித்துட்டு வெளியேறலாம், எப்படா கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும் வித்தரலாம் ஹோல்டிங்ஸு அப்படின்னு தான் எஃப்ஐஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து எஃப்ஐஸ் வந்து ஹெவியாக செல் பண்ண கிடையாது, பட் நிறைய வந்து ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்களான் இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டாவும் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டு இவ்வளோ ஃபால் ஆனதுக்கு த மெயின் ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான். பாயிண்ட் நம்பர் 1 ப்ராஃபிட் புக்கிங் தான் நம்ம மார்க்கெட்டு ஹெவியாக இன்னைக்கு வந்து கிராஷ் ஆனதுக்கு காரணம். அதாவது இப்போ இந்த பட்ஜெட்டில் எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணாங்க, அன்னைக்கு வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. 24,500 வந்துட்டு அதுக்கப்புறம் 24,900 அந்த ரேஞ்சில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து லைக் ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் பண்ணாங்க. அப்போ வந்து நிஃப்டி நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்துச்சு. அதாவது 26,300 மார்க் பண்ணிச்சு. ஆனால் அன்னைக்கு க்ளோஸ் ஆனது 25,600 அரௌண்டு. மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் என்னாச்சு, 25,450 வந்துட்டு அகைன் எஸ்டர்டே 25,850 அரௌண்ட் வந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து அந்த பழைய நிலைமைக்கே கொண்டாந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 25,400 அரௌண்ட்லேயே வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மார்க்கெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் போதும், ப்ராஃபிட் புக்கிங் தான். கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்லாத மார்க்கெட்டு இந்தியன் மார்க்கெட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். எஸ்டர்டே என்னோட வீடியோவில் சொன்ன மாதிரி ஆக்சியாஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபைட்டர் ஜெட் அனுப்பிவிட்டுருக்குறாங்க, வெப்பன்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துச்சு. ஈரானும் வந்து அவங்களுடைய ஹார்மோஸ் ஏரியாவில் வந்து மிலிட்ரி ட்ரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ இது வந்து செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரூடு ப்ரைஸ் $71 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. அதாவது க்ரூடு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே நமக்கு வந்து அது வந்து ஒரு வீக் தான். நாம் வந்து க்ரூடு தயாரிக்கிறது இல்லை, நம்ம வந்து வெளிநாட்டை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாட்டிருந்து நம்ம வந்து ரொம்ப சீப்பாக ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த ரஷ்யாவுக்கும் வந்து ஆயில் வாங்குறது வந்து செக் வச்சுட்டாரு ட்ரம்ப்பு. இப்போ வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். வெனிசுலாவில் டீல் போட்டிருக்கிறாங்க, பட் இதுவரையும் அது அங்கேருந்து ஒரு சிங்கிள் பேரல் கூட இறக்குமதி பண்ண கிடையாது. அதனால் சவுதி அரேபியாவில் தான் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதனுடைய டேட்டா வருது, நான் சொல்கிறேன் நான். ஸோ மெயின் ரீசன் ப்ராஃபிட் புக்கிங், ரெண்டாவது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், அதுக்கு அடுத்ததாக வந்து க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த 3ல் எது டாப்பாக சொல்லணும் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் தான். ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னா யூஎஸ் மார்க்கெட் இறங்கிருக்கணும்ல. இப்போ கூட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட் 1.5% டவுன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராஃபிட் புக்கிங் தான் த ரியல் ஃபேக்டர். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அவுட் ஆயிருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இப்போ தேர்ஸ்டே சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி இன்னைக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸு. ஃப்ரைடேன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ரைடேன்னு வந்தாவே வந்து
ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இப்போ நாளைக்கு வேற ஃப்ரைடே, ஏற்கனவே இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா நாளைக்கும் வந்து செஞ்சாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் கதறி அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, டேட்டாஸ் என்ன இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தாலும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே பொறுத்த வரையும் ஹையில் தான் க்ளோஸ் இருக்குது. டோ வந்து 0.26%, S&P 500 0.56%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.78% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பொறுத்த வரையும் 0.5% ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 30 to 40 பாயிண்ட்ஸ் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 25,850 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ் நல்லாவே இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டு. ஆனால் அதுக்கு அடுத்து தான் என்ன நினைச்சாங்களோ தெரியல, அப்படியே இறங்கிக்கிட்டே வருது. இன்னைக்கு வந்திருக்கிற லோ வந்து பார்த்தோம்னா 25,388 வந்திருக்குது. லாஸ்ட் மண்டே வந்த லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,370. ஸோ லாஸ்ட் மண்டே வந்த லோவுக்கும் இப்போ வந்திருக்கிற லோவுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 1,236 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது, 1.48%, 82,498 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 365 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, 1.41%, 25,454 செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக்ல 47 ஸ்டாக் டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு ப்ராட் இண்டீசஸை பொறுத்தவரை மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 1.3% to 1.6% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா செக்டாருமே அடிச்சிட்டாங்க. ஆட்டோ, கேபிட்டல் குட்ஸ், ரியாலிட்டி, பவர், கன்சியூமர் டியூரபிள்ஸ், மீடியா 2% ஈச் டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் நியர்லி 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 13.5ல வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு நம்ம இந்தியன் ருபி ஆல்ரெடி வீணா போய் கிடக்குது, இன்னமும் இன்னைக்கு வந்து வீணா போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 91 வந்து கிராஸ் பண்ணிருக்குது. இதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. அதாவது இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரையும் 10,956 கோடி செல் பண்ணிக்கிறாங்க இந்த பிப்ரவரி மாதம். இது வரையும் இந்த பிப்ரவரி மாதம் இன்னைக்கு வந்து தேதி 19, இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்குது ட்ரேடிங் பிப்ரவரியில். ஸோ இந்த பிப்ரவரியில் 10,956 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸோடைய ஹோல்டிங்ஸு லாஸ்ட் இயர் ஜனவரியில் எஃப்ஐஸோடைய ஹோல்டிங்ஸ் ஐடி ஸ்டாக்ல மட்டும் எவ்வளோ வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7,30,000 கோடி வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஐடி ஸ்டாக்ஸோடைய ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4,49,000 கோடி இருக்குது. ஓகேங்களா, இந்த ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தவரையும் இந்த பிப்ரவரி மந்த்து ஒரு மோசமான மந்த்தாக இருக்கும். கிட்டத்தட்ட 4 வருஷம் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஐடி இண்டெக்ஸு. அது பர்டிகுலராக இந்த பிப்ரவரியில் இன்ஃபோசிஸ் 16% டவுன் ஆயிருக்குது, டிசிஎஸ் 14%, HCL டெக் 14%, டெக் மகேந்திரா 12%, பெர்சிஸ்டன்ட், விப்ரோ 10%. ஸோ ஐடி இண்டெக்ஸ் இந்த பிப்ரவரியில் 14% டவுன் ஆயிருக்குது. ஸோ ஐடி இண்டெக்ஸ் தான் மேஜர் இம்பேக்ட்னு வச்சுக்காங்களேன். ஓகே, அதுக்கு அடுத்த நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத ரொம்பவும் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. இது வந்து அடுத்த மாதம், அதாவது மார்ச் மந்த்து 8 லட்சம் பேரலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இமீடியட்டாக வந்து குறைக்க முடியாது, டே பை டேவாக வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே. ஸோ மார்ச் மந்த்து 8 லட்சம் பேரல்ஸ் வரையும் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதே வந்து இந்த பிப்ரவரியில் இந்தியா வந்து எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.3 மில்லியன் பேரல்ஸ் பெர் டேக்கு வந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யாருக்கிட்ட வந்து க்ரூடு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் 1.26 மில்லியன் பேரல்ஸ் பெர் டே இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஹையஸ்ட் லெவல் சவுதி அரேபியாவில் வந்து இறக்குமதி பண்ணுற ஆயில்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து ரஷ்யா கிட்ட வந்து நம்ம ஆயில் வாங்குறது கட் பண்ணதுனால இப்போ வந்து சைனா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சீப் ரேட்டுக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் 880 கோடி செல் பண்ணிக்கிறாங்க, டொமஸ்டிக் 596 கோடி செல் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து செல் பண்ணிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 1,400 கோடி செல் பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு ஹெவி அமௌண்ட் கிடையாது. பட் மார்க்கெட் வந்து 365 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. அதாவது எஃப்ஐஸ் செல் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து டொமஸ்டிக் வந்து பையிங் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எஃப்ஐஸும் எப்போவுமே வந்து எஃப்ஐ செல் பண்ணுறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து டாமினேட் பண்ணுவாங்க, பெருசாக இறங்காத மாதிரி அவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து டொமஸ்டிக்கு சேர்ந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ
இன்னைக்கு நிஃப்டி 365 பாயிண்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் 2.1%, இப்போ ஃபோர்காஸ்ட்டு 1.9%. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 150 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டு நியர்லி 1% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் அந்த சார்ட்டை அப்புறமா காட்டுறேன் பாருங்க. அந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணணும். அந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா 25,100க்கு வரணும். ஸோ 25,100க்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டில் சுத்தமாக ஸ்ட்ரென்த்து கிடையாது. 25,800 900 போனோன்னு ஒரே நாளில் வச்சு முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்து கிடையாது. இப்போ எல்லாமே என்ன பேசுவாங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் பார்ட்டு. எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கப்பா பட்ஜெட்டில், அதனால தான் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் ஃபைனல் ஆனது எல்லாம் மறந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து அதை தான் பற்றி பேசுவாங்க. இப்போ நிஃப்டி 25,350க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 25,100 வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு என்னுடைய லெவல்ஸ், அதாவது தேர்ட் லெவல் கட் ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு இந்த அளவுக்கு ஃபால் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் 4th லெவல் கொடுத்துருப்பேன், 5th லெவல் கொடுத்துருப்பேன். ஸோ தேர்ட் லெவல் கட் ஆகி இன்னைக்கு வந்து கீழேயே வந்துட்டு இருந்துச்சு. எப்பவுமே என்னுடைய லெவல்ஸில் இதை வாட்ச் பண்ணிக்காங்க. தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீ ஃபால் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தேர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹியூஜ் ரேலி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த தேர்ட் லெவல் வந்து மோஸ்ட்லி வந்து வராது. சப்போஸ் அது வந்துச்சு அப்படின்னா ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். நாளைக்கு வந்து ஃப்ரைடே, என்ன நடக்க போதோ இப்போ பயமாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு கேப் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த கேப்பு தான் 25,350க்கு கீழே இருக்கும்போது 25,100. இந்த கேப் நாளைக்கே ஃபில் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து ஃபில் ஆகும். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,350, அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது என்னன்னு சொல்கிறது, 25,100 தான். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,650. அதாவது இன்னைக்கு வந்திருக்கிற பேரிஷ் கேண்டலில் 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,650 தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஹையர் லெவலில் காஷியஸாக இருங்க, போய் அவதிப்பட்டுட்டு எதையும் வாங்காதீங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ஒரு பிக் பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல அவுட் பர்ஃபார்மில் இருந்த இண்டெக்ஸு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பிக் பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. 1.32% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60,600, 50,600க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 60,200, 59,900 வரை வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 61,200. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.